இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ரணில் தொடர்பான விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ரணில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஆனால் சிறைக்கு செல்லவில்லை. வைத்தியசாலையில் தொடர்ந்தும் இருக்கிறார். அவருடைய சிகிச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 26ஆம் தேதி நாளைய தினம் நீதிமன்ற வழக்கு இருக்கிறது. அதற்கு அவர் வரமாட்டார் என்று சொல்லி வைத்தியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்ட விடயமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் ஒரு விடயம் ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடு ஒன்றிலே இருந்து இருக்கக்கூடிய வினயமான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ரணிலை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி சர்வதேச பிரதிநிதி ஒருவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, கடந்த காலங்களில் தமிழர் தரப்புக்கும் ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட நோர்வேயினுடைய சமாதான தூதுவர் எரிக் சொல்ஹைம். அவர் எக்ஸ்தல பதிவொன்றை விட்டிருக்கிறார். அதிலே ரணிலை தயவு செய்து விடுதலை செய்யுங்கள், ரணில் தொடர்பாக கரிசனை கொள்ளுங்கள், அவருடைய உடல்நிலை தொடர்பாக கரிசனை கொள்ளுங்கள், நாட்டை அவர் பொருளாதாரத்தில் இருந்து மீட்டெடுத்திருக்கக்கூடியவர், அவரை இப்படி சிறையில் வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லியெல்லாம் ஒரு புராணத்தையே எழுதியிருக்கிறார். இந்த நேரத்திலே தான் இந்த எரிக் சொல்கையும் தொடர்பான சந்தேகங்கள் தமிழ் மக்கள் தரப்பிலே எழுந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களிலும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அவர் 2009 பின்பதாக தமிழர் தரப்புக்காக சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டு ஒருவராக இந்த நாட்டிற்கு வரவில்லை. இந்த நாட்டிலே யுத்த குற்றங்கள் இடம்பெற்றதாக என்பது தொடர்பாக கருத்து சொல்லவில்லை. இந்த நாட்டிலே இழைக்கப்பட்ட கொடூரமான கொலைகளுக்கான பதில் சொல்லவில்லை. ஒரு சமாதான தூதுவராக அவருடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி பல அதிருப்திகளை தமிழ் மக்கள் கொண்டிருந்தாலும் இந்த சூழலில் இப்போது ரணிலுக்காக அடித்து பிடித்து இந்த வார்த்தைகளையும் தயவு செய்து, அதாவது ப்ளீஸ் என்று சொல்லி அவர் அந்த எக்ஸ்தல பதிவிலே கேட்டிருக்கிறார். ஆக எவ்வளவு நெருக்கமான ஒருவராக இருந்திருந்தார், எவ்வளவு கரசனை உள்ள ஒருவராக இவர் விவகாரத்தில் இருந்திருப்பாராக இருந்தால் இப்படியாக ஒரு வேண்டுகோளை வைத்திருப்பார் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழர் தரப்புக்கும் ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை காலங்களிலே அதனுடைய சமாதான தூதுவராக செயற்பட்டு ஒருவர் தான் இந்த எரிக் சொல்கையும். அவர் தொடர்ச்சியாக தான் இந்த நாட்டிலே இடம்பெறக்கூடிய யுத்தத்திற்கான ஒரு சமாதானத்தை பிரதிபலிக்கின்ற முகமாக தன்னை வரித்துக் கொண்டார். ஸ்ரீலங்காவிலேயே சமாதானம் ஏற்பட்டதா? மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவருடைய சமாதான தூதுவருக்கான பணிகளை அவர் சரியாக செய்தாரா? இந்த நாட்டிலே கொல்லப்பட்ட மக்களுக்கு என்ன நீதி என்று ஒவ்வொருவரும் கேட்கிற போது, காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி வீதிகளில் நிற்கின்ற இந்த தாய்மாரை பார்க்கிற போது எரிக் சொல்கையினுடைய நடவடிக்கைகள் எப்படியானது என்றும் அவருடைய சமாதான பணிகள் எவ்வளவு வெற்றிகரமானது என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் ஒரு தரப்பை சார்ந்தவர் நேரடியாக தொடர்பட்டு ஒருவருக்காக ஒரு பொதுவான நபர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய எரிக் சொல்கையும் பேசுவாராக இருந்தால், இந்த விவகாரத்திலே தமிழ் மக்களினுடைய கழுத்தை அறுப்பதிலே ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து எரிக் சொல்கையும் ஒரு கூட்டு சதி செய்திருக்கிறார் அல்லது திட்டமிட்டு தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்ற விடயங்களை நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். ஆகவே விடுதலை வேண்டி போராடுகின்ற இனங்கள், தேசிய இனங்களாக அங்கீகரியுங்கள் என்று கூறுகின்ற இனங்கள் இனிமேல் சர்வதேச நாடொன்றினுடைய சமாதான முனைப்புகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை. அதிலே நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை, இந்த மிக புனிதமான ஒரு பரிமாணத்தை கேள்விக்குட்படுத்தி அசுத்தப்படுத்திய ஒருவராகவே எரிக் சொல்கையும் போன்றவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்போது இந்த குரல்களை பேசுகின்றவர், இந்த வார்த்தைகளை, இந்த வேண்டுகோள்களை முன்வைக்கின்ற எரிக் சொல்கையும் அந்த காலப்பகுதியில் தமிழர் தரப்புக்கு எதிராக, குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஐரோப்பியா உள்ளிட்ட உலக நாடுகள் தடை விதித்த போது ஏன் பேசவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சமாதான பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது, இரண்டு தரப்புகள் சார்பாகவும் சமாதான நிலைமைகள் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஏன் இந்த தடைகள் விதிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த சமாதான பேச்சுவார்த்தைகளினுடைய தூதுவராக இருக்கக்கூடிய எரிக் சொல்கையும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அதே போலதான் சமாதானத்தை குழப்புகின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. 2002 பின்பதாக இந்த சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின்பதாக தமிழர் பிரதேசங்களிலே அத்துமீறிய இராணுவ நடவடிக்கைகள், கொலை செய்யப்பட்டு கிடத்தப்பட்ட இளைஞர்களுடைய விவகாரங்கள், இந்த விவகாரத்திலும் எரிக் சொல்கையும் அப்போது குரல் வெளிப்படுத்தவில்லை. ஆக
சமாதானத்தை குழப்புகின்ற, சமாதான உடன்படிக்கையை நீர்த்து போகச் செய்கின்ற அந்த விடயங்களுக்கு எதிராக பேசவில்லை. ஜேவிபியினர் இந்த சமாதானத்தை முறியடையுங்கள், யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லி கோஷமிட்ட போது எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய, தான் உருவாக்கி இருக்கக்கூடிய, தான் பெற்று இரண்டு தரப்புகளுக்கு இடையிலே கிடத்தி இருக்கக்கூடிய சமாதானம் என்ற குழந்தைக்காக அவர் பேசவில்லை என்பதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல இந்த விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஜேவிபியினர் குறிப்பாக எதிர்த்திருந்தார்கள் சுனாமி நிதியம் தொடர்பாக, அந்த சுனாமி கட்டமைப்புகள் தொடர்பாக, வடக்கு கிழக்குக்கு நிதி பங்கீடு இடம்பெறுவது தொடர்பாக அந்த விடயங்களை எல்லாம் முற்றுமுழுதாக இந்த ஜேவிபியினர் எதிர்த்திருந்தார்கள். குறிப்பாக பீட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் இந்த எரிக் சொல்கையும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த விடயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இந்த சமாதானத்தை அல்லது நாட்டினுடைய அமைதியை தடுக்கின்ற, குழப்புகின்ற விதத்திலே எத்தனையோ செயற்பாடுகள் இந்த நாட்டிலே இடம்பெற்றது. குறிப்பாக அரசினுடைய துணை இராணுவ குழுக்கள் மேற்கொண்ட சதி நடவடிக்கைகள் தொடர்பாக பேசவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா குழு பிரிந்து வந்ததன் பின்பதாக கிழக்கிலே மனித வேட்டையாடினார்கள், மிகப்பெரிய கடத்தல்கள், கொடூர கொலைகள் எல்லாம் இடம்பெற்றது. எரிக் சொல்கையும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதே போலதான் குறிப்பாக இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சுனாமி திட்டத்திற்கான இந்த ஜேவிபியினுடைய எதிர்ப்பு தொடர்பாக பேசியிருக்கிறோம். அதே போல இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை அது குழப்பப்பட்ட அந்த வரைவு தொடர்பாக, அந்த திட்டம் தொடர்பாக தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லை. தான் முன்னின்று நகர்த்துகின்ற இந்த விடயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள், தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பது போது அவர் பேசுவதற்கு முன் வரவில்லை. அதே போல தமிழர் தரப்பை ஒரு குற்ற தரப்பாக வெளிக்காட்டியதிலே மிக கணிசமான பங்கினை எரிக் சொல்கையும் பெற்றுக்கொள்கிறார் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதியினுடைய பக்கத்தில் நிற்கவில்லை என்பதனை இப்போதைய இவருடைய செயற்பாடுகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். தமிழ் மக்களை சமாதானம் என்ற பெயரிலே அழைத்து வந்து அவர்களை பலவீனப்படுத்தி, அவர்களுடைய தரப்பை குறைப்படுத்தி, அவர்களை குற்றவாளிகளாக்கி, அவர்களிடம் இருக்கக்கூடிய பலங்களை பலவீனப்படுத்தி, அவர்களை ஒரு நலிவடைந்த சமூகமாக மாற்றுவதில் தமிழர் தரப்பை படுகொலிக்குள் தள்ளுகின்ற செயற்பாட்டை ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து மிக கச்சிதமாக செய்த ஒருவர் தான் எரிக் சொல்கை என்ற விடயம் இப்போது புலப்படுகிறது. அரசியல் பொறுத்தலாக தமிழ் மக்களிடையே இருந்த விடயம், தமிழர்களுடைய சிந்தனைவாதிகள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் இது இப்போது மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ப்ளீஸ் என்ற வார்த்தைகள், தயவு செய்து அவரை விட்டுவிடுங்கள் என்ற வார்த்தைகள், எவ்வளவு ஒரு கணவனை சிறையிலே அடைத்த போது மனைவி வேண்டுகின்ற அந்த வார்த்தைகளாக, அல்லது ஒரு சகோதரத்தை, ஒரு பிள்ளையை இழந்த அல்லது சிறையிலே அடைத்திருக்கின்ற போது ஒரு உறவினர்கள் தாய் கூறுகின்றது போல ரணிலுக்காக இவர் பேசுகிறாராக இருந்தால், இவர்கள் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவோடு எப்படி இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்துவிட முடியாது. மிக தெளிவாக இது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களை படுகொலிக்குள் தள்ளியவர் என்று சொல்லித்தான் இவரை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அந்த அளவுக்கு இவருடைய செயற்பாடுகள் இருந்திருக்கிறது. அதே போல முள்ளிவாய்க்காலிலே ஒரு மிகப்பெரிய மனித பேரவலம் நிகழ்த்தப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய மனித பேரவலம் அது. கொத்து குண்டுகள் வீழ்த்தப்பட்டது, மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், யுத்த சூனிய வலயத்திற்குள் குண்டு வீசப்பட்டது, அது உயர் பாதுகாப்பு வலயத்திலே வைத்தியசாலைகளின் மீது குண்டு வீழ்த்தப்பட்டது, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டது, தடை செய்யப்பட்ட பயன்பாட்டுக்கு உவாத குண்டுகள் வீசப்பட்டது, வெண்பொசுபரசும் கந்தகமும் கலந்து தமிழர் நிலத்தை குருதி குடித்து ஆறாக வழிந்தோடுகின்ற காலப்பகுதியில் இந்த எரிக் சொல்கையும் எப்படியான கருத்துக்களை வெளியிடவில்லை. சர்வதேச நாடுகளிடம் சென்று சொல்லவில்லை, நான் இந்த விடயத்தினுடைய சமாதான தூதுவர், ஆகவே சமாதானத்தை ஏற்படுத்துவோம், இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லுங்கள் என்று சொல்லி எரிக் சொல்கையும் சர்வதேச நாடுகளிடம் கேட்கவில்லை. ஆக அந்த காலப்பகுதியிலே எல்லாம் அமைதியாக இருந்தவர். இலங்கையிலே திட்டமிட்ட படுகொலைகள் இடம்பெற்ற போது எதுவும் பேசவில்லை. சமாதானத்திற்காக தங்களுடைய வாழ்வுகளை அர்ப்பணித்தவர்கள், சமாதானத்திற்காக அதிக அளவிலே பேசி இருக்கக்கூடியவர்களாக கருதப்படக்கூடிய மாமனிதர் ஜோசப் ராஜசிங்கம், மாமனிதர் நடராஜா ரவிராஜ் போன்றவர்கள் கொல்லப்பட்ட கால பகுதிகளில் ஒரு கண்டன அறிக்கைகளை கூட இந்த எரிக் சொல்கையும் விடவில்லை. அதே போல தராக்கி சிவராம், மாமனிதர் தராக்கி சிவராம், நாட்டுப்பற்றாளர் நடேசன், இப்படியாக நிமலரஞ்சன், இப்படியாக தொடர்கின்ற அந்த ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகள் இடம்பெற்ற போது ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய விடயம். குறிப்பாக இந்த எரிக் சொல்கையும் எது விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை. ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று கருதப்படுகின்ற ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த நாட்டில் 35க்கும் அதிகமான தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். லசந்த விக்ரமதுங்க என்று சொல்லக்கூடிய சிங்கள ஊடகவியலாளர் கொல்லப்பட்டார். பிரகீத் எக்னலிகோட என்று சொல்லக்கூடிய சிங்கள கேலி சித்திர கலைஞர் கடத்தப்பட்டார். அவர் என்ன ஆனார் என்று தெரியாது.
அதற்காக பேசவில்லை. ஆக இந்த நாட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, இந்த நாட்டிலே கொன்று குவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக எதையுமே பேசவில்லை. அரசியல்வாதிகள் தொடக்கி அப்பாவி இளைஞர்கள் வரை வடக்கு கிழக்கிலே கடத்தப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள், ஏன் புதைக்குழிகள் எழும்பி என்று பேசுகிறது இந்த நிலத்திலே. அந்த காலப்பகுதியிலே சமாதானத்திற்கான நகர்வுகளை மேற்கொண்ட நீங்கள் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலைகளுக்கும் இப்போது எழுந்திருக்கின்ற இந்த விடயங்களுக்குமாக ஒரு வார்த்தை கூட, ஒரு கண்டனம் கூட பேசாத எரிக் சொல்கையும் இன்று ரணில் விக்ரமசிங்கவிற்காக பேச முன் வந்திருக்கிறார். தயவு செய்தவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். சில வேளைகளில் தானும் அவரும் சேர்ந்து மேற்கொண்ட சதி நடவடிக்கைகள் வெளிவந்துவிடும் என்ற அச்சமாக இருக்கலாம். தமிழர் தரப்பை படுகொலைகளில் தள்ளுவதற்குள் ரணிலினுடைய நிகழ்ச்சி நிரலை கனகச்சிதமாக செயற்படுத்திய எரிக் சொல்கையினுடைய இந்த வேண்டுதல்கள் இருந்துவிடக்கூடும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கவனத்தில் கொண்டாக வேண்டும். குறிப்பாக நீதிக்கு புறம்பான படுகொலைகள் இந்த நாட்டில் இடம்பெற்றது. ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆட்கடத்தல்கள் இடம்பெற்றது, தன்னார்வலர்கள் கொல்லப்பட்டார்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகள், குறிப்பாக மூதூரே 17 தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். திருகோணமலையிலே 5 பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இப்படியான நிகழ்வுகளிலே எல்லாம் அவர் பேசவில்லை. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய விடயங்கள். சமாதான முயற்சிகள் என்ற போர்வையில் தமிழர் தரப்பை பலவீனப்படுத்திய ஒருவராக, சர்வதேச நாடுகளினுடைய மத்தியஸ்தம் என்ற விடயத்தை நம்பிக்கை இழக்க செய்த ஒருவராக, இனிமேல் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, இனிமேல் எந்த ஒரு நாளும் விடுதலை வேண்டி போராடுகின்ற எந்த ஒரு இனங்களும் இந்த சர்வதேச மத்தியஸ்தம் என்ற விடயத்திற்கு செல்லப் போவதில்லை. அதற்கான நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர், சர்வதேச பொறிமுறை ஒன்றை நம்பிக்கை இனம் ஏற்பட செய்தவர். ஒரு தரப்பு 2 தரப்புக்குமாக பேச வருகிறேன் என்று சொல்லி ஒரு தரப்புக்காக செயற்பட்டிருக்கிறார் என்கிற போது இவருக்கு எதிராகவும் சர்வதேச மட்டத்திலே தமிழர்களுடைய அமைப்பியல் ரீதியாக நீதிக்காக போராடுகின்றவர்கள் இந்த எரிக் சொல்கையின் தொடர்பாகவும் ஒரு முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இப்போது எழுகிறது. அதாவது தமிழர் தரப்புக்காக சமாதானம் என்று சொல்லி கழுத்தறுத்த அந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ஐநாவினுடைய அந்த மனித உரிமை பேரவைகளாக இருக்கலாம், தனிநபருக்கு எதிராக குற்றத்தை சாட்டுகின்ற பாதுகாப்பு பேரவை, ICC, IGP, இவற்றிலெல்லாம் இவருடைய பெயரும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். எரிக் சொல்கைம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் புனிதராக, சமாதான தூதுவராக வந்து தமிழ் மக்களுக்கு சாவுமணி அடிப்பதற்கு கனகச்சிதமான நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதனை இங்கு நாங்கள் மறுக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2009க்கு பிறகு இலங்கைக்கு வரவே இல்லை. கடந்த ரணிலுடைய ஆட்சி கால பகுதியிலே காலநிலை ஆலோசகராக பதவியேற்று இங்கே வருகிறார். ஆக இவருக்கு சம்பந்தமில்லாத ஒரு பதவி இங்கு வழங்கப்பட வேண்டிய தேவை என்ன? ரணிலுக்கு அவர் மேற்கொண்ட விசுவாசத்திற்காக அவர் பேச்சு மேடையில் இருந்து, சர்வதேச பார்வையில் இருந்து நீங்கி இருந்த கால பகுதியில் அவரை மீண்டும் அழைக்கிறார்கள். 2009ற்கு முன்பதாக இந்த நாட்டிலே சமாதான தூதுவராக செயற்பட்ட நீங்கள் 2009 யுத்தம் நிறைவடைந்த பின்பு ஏன் இலங்கைக்கு வரவில்லை? இலங்கையில் நடந்த விடயங்களை நேரடியாக கண்டவர் நீங்கள். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக அவற்றை கண்டவர் நீங்கள். ஏன் இந்த தரப்புகளிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக பேசவில்லை, இராணுவ குற்றங்கள் தொடர்பாக பேசவில்லை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றி பேசவில்லை, யுத்த குற்றங்கள் தொடர்பாக பேசவில்லை, எதை பற்றியுமே பேசவில்லை என்று ரணிலுக்காக பேச முன் வருகிறீர்கள். இப்போதுதான் ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் எடுக்கிறது. அதாவது இலங்கை என்ற ஒரு நாடு ஊழலுக்கு எதிரான ஒரு நாடாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு தரப்பு அவர்கள் முயற்சி செய்கிற போது அதற்கு ஆதரவளிக்காமல் அதனை தடுக்கின்ற நகர்வுகளில் ஏன் இந்த உலக நாடுகள் ஈடுபடுகிறது என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற போது ஜனநாயகத்தினுடைய ஆட்சியை செய்கிறோம், ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம், ஜனநாயகத்தை பிறப்பிக்கிறோம், ஜனநாயகத்தை கட்டி காக்கிறோம் என்று சொன்ன மேலத்திய நாடுகள் இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்த நாடுகள் எல்லாம் இன்று ரணிலினுடைய கைதுக்கு எதிராக இலங்கை அரசுக்கு அழுத்தங்களை வழங்குகிறதாக இருந்தால் ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி இடம்பெறுவதற்கான தடைகளை நீங்களே ஏற்படுத்துகிறீர்கள். இந்த கேள்விகள் இல்லாமல் இல்லை. ஆகவேதான் நாங்கள் காலங்காலமாக சொல்லுகின்ற விடயம், தமிழர் தரப்புக்கு எதிராக இடம்பெற்றிருக்கக்கூடிய அநீதிகளுக்கு இந்த சர்வதேசமும் அதனால் நியமிக்கப்பட்ட சமாதான தூதுவராக தன்னை அடையாளப்படுத்திய எரிக் சொல்கைமும் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருக்கிறார். நிச்சயமாக இவர்கள் நீதி சொல்லாவிட்டாலும், இவர்களுடைய நீதி பொறிமுறைகள் நீதி தராவிட்டாலும் காலம் நீதி தரும். இப்போது எப்படி ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பிகளை எண்ணுகிறாரோ, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரோ, யாருக்காக இதையெல்லாம் செய்தாரோ அவர்களை இவரை துரத்தி இவரை சிறையிலே அடைக்க வேண்டும்
வேண்டும் என்ற முனைப்புகளோடு இருக்கிறார்களோ, மஹிந்த ராஜபக்சவினுடைய ராஜபக்ச குடும்பத்தினர் எப்படி செல்வாக்கு இழந்து வேதனைப்படுகிறார்களோ, நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்களோ, கர்மா என்று சொல்லுவார்கள், காலம் என்று சொல்லுவார்கள், இவையெல்லாம் தீர்ப்புகளை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். தமிழர் தரப்புக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான விடயங்களுக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அந்த பதிலில் எரிக் சொல்கையும் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச என பல்வேறு தரப்புகள் உடன்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நாளை மற்றும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.